வாசல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்டா நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஐயோ அது நம்ம சக்ஸஸ் ஆகும்னு நினச்சோம். பட் டிண்ட் ரைட்லி கரெக்ட்லி ரீச் த பீப்புள். லவ்லி ஒர்க்கிங் வித் இவர் சந்திரசேகர் சார். ஆமாம், விஜய் சாரோட அப்பா. வெரி டவுன் டு எர்த் பர்சன். அனுஷா புகுந்த வீடு. எப்படி உங்களை பார்த்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்டாங்க? சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி டிமோட்டிவேட்டிங். பட் திலகவதி தெய்வமகளில் நிறைய, பிகாஸ் ஐ லவ்ட் ஒர்க்கிங் அண்டர் குமரன் சார். ரேவதி பகல் நிலவு. அண்ட் லாங் ரன்னில் தெர் வில் பி லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் ஆல்சோ. ஒரு மாதிரி மெச்சூர்ட் ரொமான்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு நடுவில். மீனா குமாரி ரன். Yeah. Initially I found it very difficult. இப்போ கரண்டா பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. LBW பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் கெத்தா அப்படி ஒரு ஆட்டிடியூட்னா ஷீ இஸ் வெரி சின்சியர், ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் கிரிக்கெட். பிகாஸ் ஹார்ட் பீட்ஸில் எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரியே அதே ஒரு வைப் இருக்கு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சடனா நீங்க ஏதோ ஒரு சீரியல் கமிட் ஆயிருப்பீங்க. ஒரு சில சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா லாங் இயர்ஸ் போகுது. ஒரு சில சீரியல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 1 இயர்க்குள்ளேயே முடிஞ்சிருது. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கிழக்கு வாசல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்டா நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்டா பார்ட் ஆஃப் அந்த சீரியல் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அது? டெஃபினெட்லி அது ஒரு கொஞ்சம் ஒரு 1 வீக் அன்செட்டிலிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஐயோ அது நம்ம சக்ஸஸ் ஆகும்னு நினச்சோம். பட் டிண்ட் ரைட்லி கரெக்ட்லி ரீச் த பீப்புள். அந்த கேரக்டரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஃப்டர் பஞ்சமி மெனி ரீசன்ஸ் தேர் வர் டேட் கன்ஃபியூஷன்ஸ், ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்னமோ கன்ஃபியூஷன்ஸ் வேர் தேர். அண்ட் அவங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ராக் எடுத்துகிட்டு போக முடியல. அண்ட் தே அப்ரப்ட்லி ஃபினிஷ்ட். பட் அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இது வந்து we are going to wrap up எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்டர் யூ ரீச் அ சர்டன் ஸ்டேஜ் இட் இஸ் நாட் லைக் they don't give surprises. முன்னாடியே கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் தென் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் இவர் சந்திரசேகர் சார். ஆமாம், விஜய் சாரோட அப்பா. வெரி டவுன் டு எர்த் பர்சன். அதான் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஷார்ட்டாக இருந்தாலும் வில் ஸ்டில் டேக் அவே வித் அதுலேருந்து ஒரு லேர்னிங் அதுலேருந்து நடக்கும். அதுலேருந்து ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கோ ஆர்டிஸ்ட், the way we mingle with each other, அதெல்லாம் ஒரு மெமரி தரும். ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் ஆஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கீப் மூவிங் அஹெட். இல்லையா? உங்களுக்கு அது லைக் என்னைக்காச்சும் வருத்தமா இருந்திருக்கா? என்னடா இது இப்போதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி போயிட்டு இருக்கு இந்த கேரக்டர் ரீச், அதை டப்பன் போட்டு முடிக்கிறீங்களே. கிழக்குவாசல் வாஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எஸ் 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 ஐ எக்ஸ்பெக்டட் தட் டு கோ, பிகாஸ் அதில் டெப்த் இருந்தது. அந்த பிளே, அந்த அம்மா பொண்ணு அப்படின்றதுக்கெல்லாம். பட் இட் டிடன்ட் யூனோ தே குட் நாட் எக்ஸ்டெண்ட் இட் மச். ஸோ அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் நடக்கிறது உண்டு. மேம் சூப்பர் மேம். அண்ட் ஃபைனலி வந்து நாங்கள் ஒரு குட்டி செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் பேர் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன சீரியலின் பேர் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஐ திங்க் கம்மி தான், ரொம்ப நிறையலாம் இல்லை மேம். அனுஷா வாஸ் ஐயோ மை காட், ஜீ தமிழில் பண்ணேன், புகுந்த வீடு. எஸ் மேம், சூப்பர் மேம். அண்ட் வந்து நீங்க அதுல நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ் ஆர் மொமெண்ட்ஸ் வந்து ஒரு சீரியலுக்கும் ஒரு 1 லைனா சொன்னா நல்லா இருக்கும் மேம். ஸோ அனுஷா வாஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அதுதான் அதோட சேலஞ்ச் இருந்தது எனக்கு. இவங்க சொல்லுவாங்க இன்னும் நடிங்க, இன்னும் முறைங்க, நமக்கு முறைக்கவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் யூஸ் டு பி அ சேலஞ்ச் இன் தட் கேரக்டர். எஸ். எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் ஆகி எப்படி உங்களை பார்த்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்டாங்க, உங்களை பார்த்தாலே அப்படி தோண மாட்டேங்குதே. அது வந்து சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐ ஒர்க்ட் இன் ஆனந்தம்னு ஒரு சீரியல். ஸோ ஆனந்தத்தில் ஒரு காஷ்மீரி கேரக்டர் மனிஷான்னு ஒரு கேரக்டர், நீங்கள் அதை கேட்டிருப்பீங்களோ வச்சிருக்கோம், அது சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. ஸோ காஷ்மீரி கேரக்டர் தட் ஆல்சோ பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர்ஸ். வெரி சாஃப்ட் அண்ட் பீஸ்ஃபுல். அந்த ஒரு இது போட்டுவேன், இது ரவுண்ட் நோ ஸ்பின்லாம் போட்டு. ஸோ அதில் வந்து பாசிட்டிவாக காட்டிட்டு தே வாண்டட் சடன்லி டு யூனோ வெரி ஒரு ஹைலி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணோட ஒரு லுக் எல்லாம் இருக்கணும். பட் த சேம் டைம் அவள் வந்து வில்லி பிகாஸ் ஆஃப் ஹர் பாஸ்ட்.
ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு மேம் ஒன்லி சடன்லி ஆஸ்ட் நான் ஐ வாஸ் லைக் இது பண்ண முடியுமா என்னால் நீங்கள் இல்லை பண்ணி பாருங்கள் சிந்து பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மேம் தான் போஸ்ட் பண்ணி அது இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு நான் அது கமிட் பண்ணேன். தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ் கேரக்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் தட். அந்த டைம் வந்து யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா, ஏன் வந்து நீங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்றீங்க, உங்களை நாங்க இப்படி பார்த்து பழகிட்டோம்? நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பண்றீங்க, உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி டிமோட்டிவேட்டிங், பட் ஐ திங்க் ஐ புல்ட் இட் ஆஃப் வெல். திலகவதி இது கேட்கவே தேவையில்ல, பட் ஸ்டில் சரி, எங்களோட ஆசைக்கு கேட்டோம். அதுல ஏதோ ஒரு பெஸ்ட் மெமன்ஸ் இல்ல வந்து ஒரு ஷார்ட் இது வந்து மறக்க முடியாது அந்த மாதிரி நிறைய. பிகாஸ் ஐ லவ்ட் ஒர்க்கிங் அண்டர் குமரன் சார். He was the director of the project. He is a very good director. அது என்னன்னா அவருக்கு வந்து இந்த கேரக்டர் அந்த சீன்ல இந்த ஷார்ட்ல இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது he is very clear. ஸோ ஒரே ஒரு ஷார்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஷார்ட் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குன்னு சொல்லி போயிடுவார். ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக உட்காந்துடுவார். என்னால் இப்படி பண்ண முடியலையே, நான் வந்து இப்படி ஏமாத்திட்டேன் ஒன்று அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சோகமாக உட்காந்து நல்லா சாப்பிடுவார். ஸோ ஒன் சீன் I will still accept him as my husband. அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி. கம் வாட் மே, கல்லானாலும் கணவன், கணவன் புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி கேரக்டர் அது. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போய் திரும்பி வர புருஷனுக்கு ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டு, ஆனால் அவர் வந்து வேலைக்கே போகலைன்னு தெரியுது. வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிடும்போது ஹீல்ஸே நான் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டில் லைக் ஹிம். அவரை வந்து ஃபுல்லாக பாசமாக இருக்கிறதுனால தானே. ஸோ அந்த சிரிப்புலேயே கண்ணில் ஒரு மாதிரி சோகமாக அதில் ஒரு டியர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அவர் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ டிட் இட் ப்ராப்பர்லி அட் தட் டைம். ஸோ அந்த ஷார்ட் எனக்கு இன்னும் மறக்க முடியல. அது அப்படியே ஒரு க்ளோஸில் தெர் பி ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஏன்னா இவர் இப்படி தான் அப்படின்னு ஐ எம் ஆக்செப்டிங் இட். பட் என்னோட சிச்சுவேஷன் இது இருக்கே அப்படின்றது கண்ணில். ரேவதி பகல் நிலவு. அது வெரி இண்டிபெண்ட் உமன், ஒரு கலெக்டர் கேரக்டர். அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து திருப்பி மீட் பண்ணாலும் தட் பி டோட்டல் ஷீ இஸ் வெரி போல்ட். அவங்க வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும். பட் தென் அல்டிமேட்லி there's a lot of special moments with that particular person, that husband, and with this son. இவன் வந்து very accept பண்ணவே மாட்டார். And a long run-ல there will be lots of romance also. ஒரு மாதிரி matured romance, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கும் பகல் நிலவில் இருக்கிற ரேவதி கேரக்டர். வெரி போல்ட். மீனா குமாரி. ரன். யா ரன்னில் வந்து தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா ஃபஸ்ட் அந்த அனுஷான்னு சொன்ன மாதிரி இதில் நெகட்டிவ் கேரக்டர். அண்ட் தென் ரொம்ப ஈவன் ரெடி ஆகுறதே கொஞ்சம் அந்த ஹெவி ஹேர் டூ, ஹெவி மேக்கப் அப்படின்னுலாம் சொல்லி கொஞ்சம் பில்டப் எல்லாம் பண்ண வச்சாங்க. ஸோ இனிஷியலி ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன் அதில். அண்ட் கிருஷ்ணா ஹூ ஆக்டட் இன் தெய்வமகள், அதில் வந்து ரொம்ப தெய்வமகளே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், ரொம்ப பாசமாக ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அதில். பட் ரன்னுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட். ஸோ வி யூஸ் டு பிளே the negative and him the positive. So that is one exactly contrasting memory. இதயத்தை திருடாதே. That is also sort of negative character. Again it became a very short span. I think it didn't ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பண்ணியிருப்போம். இதயத்தை திருடாதே வந்து again hardcore negative. அது ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அகைன் அந்த சின்ன குழந்தையெல்லாம் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப படுத்துவேன். நீங்க சொல்வீங்களா சார் எனக்கு இதுக்கும் செட்டே ஆகாது சார் பண்ண சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்வீங்களா டைரக்டர்? நம்ம வந்து அந்த கேரக்டர் ஒத்துக்கிறதே இதோட அது தெரிஞ்சு தானே, நம்ம அந்த அவுட்லைன் சொல்லிட்டு தானே அங்கே போய் ஒன்றும் தே ஒன்ட் கிவ் சர்ப்ரைசஸ். இது இப்படி தான் மேம் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணும்போது இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான். நவடேஸ் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் இட் செல்ஃப் ஒரு wrong way of telling a character. என்னன்னா there are lots of grey shades and I think that's why Heartbeats is very different in that way. ஏன்னா எல்லா கேரக்டரும் ரொம்ப பாசிட்டிவ், அவங்க பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படி இல்லை. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் எவ்ரி இண்டிவிஜுவல் இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். ஸோ அந்த கிரேனஸ் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன்ஸ்.
ஸோ அந்த ஹியூமன்னஸ் இஸ் பீயிங் ரிமூவ்ட் வென் யூ ஆர் லைக் யூ ஆர் ஒன்லி நீ வந்து கடவுள் இல்லைன்னா நீ வந்து அரக்கி அந்த மாதிரி யூஆர் கம்பார்ட்மெண்டலைசிங் ரைட். ஸோ அந்த கிரேனஸ் இஸ் வாட் ஐ ரியலி லைக். ஃபைனலி வந்து ஜெனிஃபர், அதான் சொல்லிட்டேனே, ஹார்ட்பீட். ஹார்ட்பீட்ஸ். இப்போ கரண்டாக பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க, LBW பற்றி சொல்லுங்க. கம்ப்ளீட்லி அபவுட் கிரிக்கெட் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தோம், அவங்க வந்து சொன்னாங்க பயங்கர கிரிக்கெட் இருந்ததுனால வெயில் வந்து முடியல எங்களால், அதெல்லாம் சொல்லி ரொம்ப புலம்புனாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்கு? LBW இனிஷியலி வந்து எனக்கு வரும்போது பிகாஸ் ஹார்ட்பீட்ஸோட ப்ரொடியூசர்ஸ் தான் LBW இஸ் ஆல்சோ. ஸோ நான் அது ஃபேர்வெல் முடிஞ்சாச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடுத்த ப்ராஜெக்ட் வருது, ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் லைக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தென் தே எக்ஸ்பிளைன் த கேரக்டர், தென் ஐ லைக் த கேரக்டர். அண்ட் அங்கே போய் ஸோ கொஞ்சம் கெத்தா அப்படி ஒரு ஆட்டிடியூட்னா ஷீ இஸ் வெரி சின்சியர், ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் கிரிக்கெட். ஸோ அந்த சீரியஸ்னஸ் இருந்தாலும் ஷீ ஸ்டில் ஹேஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு கம்பேஷன் டு தீஸ் கிட்ஸ். அது வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூ மென்டர். இப்போ டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ see a lot of senior gurus. I've also learned from legendary people. So everybody has a kind of passion to the art form that அவங்க வந்து ஷேர் பண்ணணும், அவங்களோட கற்றுட்ட அந்த நாலேஜ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் ஆல் ஸ்ட்ரிக்ட். ஸோ அதே தான் திஸ் ருக்மிணி இஸ் ஆல்சோ இன் LBW. அண்ட் ஐ ஃபைண்ட் இட் ரியலி அமேசிங் டு see எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அது எப்படி நான் அதை கேட்க வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னா ஹார்ட்பீட்டும் அப்படிதான், LBWவும் அப்படிதான். ஸோ இது வந்து we all share the same rooms and all, so they'll be all bubbly talking and be listening. It's a nice atmosphere. And ஒரு கேரக்டருமே டிஸ்டிங்க்ட் அதில். இப்போ நீங்கள் அந்த டெலிகாஸ்டான எபிசோட்ஸ் பார்த்தா ஈச் கேரக்டர் ஹேஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு என்டையர் அவுட்லைன். அண்ட் அதோட டைரக்டர் வந்து GK அண்ட் ராஜா சார் இஸ் ப்ரொடியூசிங். ஸோ இட்ஸ் அ குட் டீம் அகெயின், பிகாஸ் ஹார்ட்பீட்ஸில் எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரியே அதே ஒரு வைப் இருக்குது இந்த செட்லேயும். அண்ட் விக்ரம் சார் இஸ் டூயிங் த மெயின் லீட். ஹீ இஸ் அன் அப்சல்யூட் he's a real player. ஸோ இப்போது CCL எல்லாம் வந்து கலக்கிட்டு இருக்காரு அவர். அண்ட் அகெயின் வெரி டவுன் டு எர்த். நம்ம அந்த டீமில் அந்த ஈகோயிசம் இல்லைனாலேயே யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித் தி என்டையர் இதில் ஷூட் ப்ராசஸ் அண்ட் ஆல். அப்புறம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ட்ராமேட்டிக்காக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப நேச்சுரலான எக்ஸ்பிரஷன்ஸ் போதும் அப்படின்னு எங்களோட டைரக்டர் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். GK another youngster who has a very keen vision about cricket. அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்பேன் நான் சம்டைம்ஸ். அப்போ விக்ரம் சார் கிட்ட பேசும்போது அவரோட பாஸ்ட் என்ன, அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் தட் won't be there in the script. ஸோ அதெல்லாம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு, மேம் இப்படி அப்படி மேம் இப்படி, அதனால இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேக்கப் ஆனால் ஹில் கம் அண்ட் டூ நமஸ்காரம் மேம் யூ கேன். ஸோ தட் இஸ் ஓகே, அவர் நமஸ்காரம் பண்ணியாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபன் டு ஒர்க் இன் LBW. ஐ திங்க் நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க மேம், பட் வந்து பார்ட் ஆஃப் வெப் சீரிஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறேன்ல. உங்களுக்கு எப்படி இருக்குது ரெண்டுத்துலேயும் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெட்டராக இருக்குது பண்ணுறதுக்கு? வெப் சீரிஸ் வந்து அவ்வளோ டிமாண்டிங்காக இல்லை எனக்கு. டைமிங் வைஸ் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக பேஸ்டப்பாக இருக்குது. சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேக் டு பேக், யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கிவ் தோஸ் டேட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இட் வில் கோ ஆன்ல 2 years 3 years அப்படின்றது. திஸ் இஸ் யூ ஒர்க் ஃபார் 6 months, தென் யூ ஹேவ் அ பிரேக், தென் யூ கேன் டேக் another ப்ராஜெக்ட். அந்த மாதிரி அந்த பேஸ்டப் அது வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் தென் யூ மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள், you do different projects, you are meeting different people. நிறைய youngsters are coming in நினைக்கிறேன் இப்போ. I mean nowadays in all the projects meeting lots of youngsters, so it's real fun. And finally வந்து we came to end. ஆனால் எங்களுக்கு லைட்டாக ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர்ன்றதுனால ஒரு சின்ன டான்ஸ் எங்களுக்காக பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். we will be very happy அதை நேரில் விட்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எங்களுக்காக பண்ண முடியுமா ப்ளீஸ்? No problem. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.